எங்க தோப்புல நட்டிருக்கிற மரங்களை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த தோப்புல முன்னாடி எல்லாமே கொல்லா மரங்களா தான் இருந்துதான். அதுக்கப்புறம் அதை மாத்திட்டு தென்னை மரம் நட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தென்னை மரத்துக்கு ஊடு பயிரா வாழை போட்டிருக்காங்க. மெயினா செவ்வாழை தான் போட்டிருந்தாங்களாம். கொஞ்சம் பலா மரங்களும் மாமரங்களும் பனை மரங்களும் இருந்தது. ஓகி புயலுக்கு அப்புறம் இந்த தென்னை மரங்கள் ரொம்ப அடி வாங்குச்சு. நிறைய மரங்கள் சாஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய கேப் விழுந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வேற வேற விதமான மரங்களும் வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். வெறும் பழப்பயிர்கள் மட்டும் வளர்க்காம மரப்பயிர்களும் வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சோம். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தேக்கு, ஈட்டி, வேங்கை, செம்மர கண்ணுகள் கொடுத்துருந்தாங்க. அதையும் எல்லாத்தையும் நட்டிருந்தோம். அடிஷ்னலாக கொஞ்சம் நிலம்பூர் தேக்கும் நட்டிருக்கோம். அதெல்லாம் இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சாச்சு. எங்க மக காலேஜ்ல யூஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது காலேஜ்ல இருந்து தேக்கு மர கண்ணுகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கண்ணை வாங்கிட்டு வந்தா, அதையும் நட்டுட்டோம். அது இந்த 4 வருஷத்துல இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு. இந்த மரம் வளர்றத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் பைனாப்பிள் நட்டிருக்கோம். இந்த பைனாப்பிள் கண்ணுகள் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தோம். அவங்க நிறைய ஏரியாவில் பைனாப்பிள் மொத்தமாக போட்டிருக்காங்க. நாங்கள் மல்டி கிராப்புங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து நட்டிருக்கோம். வீட்டு தேவைக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால வேறு வேறு ஸ்டேஜில் நட்டிருக்கோம். ஒரு சிலதில் பிஞ்சு இன்னும் பிடிக்கலை, ஒரு சிலதில் பிஞ்சு வந்திருக்கு, சிலதில் கொஞ்சம் விளைஞ்சிருக்கு. இப்படி வேற வேற ஸ்டேஜ்ல நடுறதுனால நமக்கு பழங்கள் வீட்டு தேவைக்கு ஒன்னொன்னா கிடைக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பப்பாளி மரங்களும் வாழை மரங்களும் போட்டிருந்தோம். அப்போ அதுல வரக்கூடிய காய்களை எல்லாம் நாகர்கோயிலில் உள்ள லென்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஆர்கானிக்ங்கிறதுனால அது ரொம்ப விரும்பி மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. நல்ல டிமாண்ட் இருந்தது. ரொட்டாவேட்டர் வச்சு புல்லெல்லாம் வெட்டிட்டு இருந்ததுனால எங்களால் திரும்ப போட முடியல. டிராக்டர் ஓடும்போது அந்த பப்பாளி செடிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நட்டிருக்கோம். அது ஒன்றொன்னா இப்போதான் பூத்து காய்க்க ஆரம்பிக்குது. வீட்டில் சமையலுக்கு வாங்கி வச்சிருந்த இஞ்சி கொஞ்சம் முளைச்சிருந்தது. அதையும் தனித்தனியாக உடச்சி எடுத்து தொட்டியில் போட்டு முளைக்க வச்சுட்டு அது எல்லாமே ரொம்ப அழகாக முளைச்சி வளர்ந்து வந்தது. அதையும் இப்போ நேரடியாக மண்ணிலே நட்டாச்சு. அக்கா வீட்டில் விதைக்காக வச்சுருந்த மஞ்சள் கொஞ்சம் முளைச்சிருந்தது. 3 எண்ணம் எடுத்துகிட்டு வந்து உடனே நான் தொட்டியில் நட்டு வச்சுட்டேன். அது கொஞ்சம் வளர்ந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அதையும் பிடுங்கி கொண்டு போய் தோப்பில் நட்டாச்சு. 2 ஜாதிக்காய் செடி நட்டிருக்கோம். இந்த ஏரியாவில் எப்படி வளரும் அப்படின்னு தெரியல, ஆனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நட்டிருக்கோம். வீட்டில் அவியல் காய்கறி வாங்கிட்டு அந்த காய்கறி வேஸ்ட்டை செடிகளுக்கு கொண்டு தட்டியிருந்தேன். அதிலிருந்து தன்னாலே இந்த பூசணி முளைச்சிருந்தது. வீட்டிலையே நல்லா வளர்ந்துருந்தது. அதையும் தோப்பில் கொண்டு வந்து மண்ணில் டைரெக்டாக நட்டிருக்கோம். இப்போ அழகாக கொடி விட்டு வளர ஆரம்பிக்குது. ஒரு சில மாமரங்கள் இப்போ பூ பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மரம் போன வருஷமும் காய்ச்சுது. போன வருஷம் ஒரு 4-5 காய் தான் கிடச்சிது. அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இந்த சீசனில் கொஞ்சம் பிஞ்சு பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல. சப்போட்டா மரமும் வச்சுருக்கோம். அதில் மரம் நல்ல பெருசாக இருக்குது. ஆனால் காய்கள் அந்த அளவுக்கு இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இனிமேல் இது காய்க்குமா, இந்த வெரைட்டியாக இப்படி தானே அப்படின்னு தெரியல. இது பம்ப்ளி மாஸ் மரம். இதை மலை ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட காய்கள் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மரம் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. அங்கங்கேயா கேப் இருக்கிற இடத்துல 1-2 கொய்யா மரச்செடிகளும் வச்சுருக்கோம். முன்னாடி இந்த தோப்பு ஃபுல்லாகவே கொல்லா மரங்களாக தான் இருந்துதான். இப்போது 3 மரம் மட்டும்தான் இருக்குது. இந்த மரம் இப்போ பூத்து காய்க்கக்கூடிய சீசன். ஒரு சில மரங்களில் இப்போ தான் பூத்துருக்கு. ஒரு சில மரங்களில் ஏற்கனவே பூத்து காய்க்க ஆரம்பிக்குது. மரங்கள் நோய் தாக்குதலாலேயும் பூச்சி தாக்குதலாலேயும் திடீர்னு பட்டு போயிடும். அப்போது அந்த இடத்துல உடனே நாம் வேறு மரம் நட வேண்டியதாக இருக்கும். அதனால எப்போவுமே இந்த மாதிரி மரக்கன்றுகள் நடுறதுக்கு ரெடியாக ஸ்டாக் வச்சுருப்போம். இது எக் ஃப்ரூட் மரம். போன வருஷமும் இதே மாதிரி நிறைய பூக்கள் பூத்திருந்தது. ஆனால் எந்த காயும் காய்க்கல. இந்த வருஷம் 4-5 காய் கதம்பல் எடுக்கிறதுக்காக வந்த டெம்போ தட்டுப்பட்டு ஒரு கொப்பு அப்படியே உடஞ்சிடுச்சு. நல்ல வேளை அந்த கொப்புகள் காயாமல் அப்படியே இருக்குது. அதுலேயும் 1-2 காய்கள் இருக்குது. இது ஜாம்பக்காய் மரம். ஏற்கனவே 3 வெரைட்டி ஜாம்பக்காய் காய்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ 2 வெரைட்டி வாங்கி வச்சுருக்கோம். இது இன்னும் குட்டி செடியாக தான் இருக்குது, காய்க்க ஆரம்பிக்கல. தோப்பில் முளைக்கிற பனைமரங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வளர்க்குறோம். சிலதில் நொங்கு காய்க்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அது வெட்டுறதுக்கு ஆள் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தோட்டத்தோட அழகான பக்கத்தை மட்டும் பார்த்தாச்சு. இனிமே அதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கலாம். தோப்பில் மரநாயோட தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆர்கானிக் தேங்காவை நீங்கள் மட்டும்தான் பயன்படுத்துவீங்களா? நாங்கள் ஆர்கானிக் இளநியே குடிப்போம் அப்படின்னு தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி இளநியில் ஓட்டை போட்டு குடிச்சிருது. அதே மாதிரி புது புது நோய்கள்,
பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி மரங்கள் திடீர்னு பட்டு போயிடுது. ஒரு மரத்தை குழந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சின்னதுலேருந்து வளர்த்துட்டு வருவோம். திடீர்னு ரொம்ப பெருசானதுக்கப்புறம் பட்டு போகும்போது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய மரங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஓரளவு வளர்ந்த மரங்கள் குட்டி குட்டி கன்றுகள் கூட திடீர்னு பட்டு போயிடும். உடனே அதை மாற்றிட்டு நாங்கள் அதில் வேறு கன்றுகள் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மரம் திடீர்னு பட்டு போயிடுச்சு. அதில் இருந்த காய்கள் எல்லாமே நல்லா காஞ்சி உதிர்ந்து போயிடுச்சு. இவங்க எல்லாம் எங்களோட நண்பர்கள். தண்ணி பாய்க்க ஆரம்பித்ததும் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. இந்த வீடியோவில் எங்கள் தோப்பில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மரங்களை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நன்றி.